வணக்கம். கவிப்பேரரசு வைரமுத்து மேல மீண்டும் ஒரு சர்ச்சை, அதாவது திணிக்கப்பட்ட சர்ச்சை. என்ன அப்படின்னா, ஒரு கம்பன் கழக விழாவில் அவருடைய பேச்சு. இந்த பேச்சுல வாலிபதம் குறித்து பேசுறாரு. இது குறித்து பேசுறப்ப ஏறத்தாழ ராமன் ஒரு மாதிரியான பைத்திய மனநிலைக்கு போயிட்டான் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சொல்லாடலை அவர் பயன்படுத்துறாரு. பயன்படுத்தினதை ஒட்டி இன்னைக்கு இருக்கக்கூடிய பிற்போக்குவாதிகள் ஒரு சில பேர் கடவுள் ராமனை இப்படி பேசலாமா அப்படின்னு சொல்லிட்டு பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அதுலயும் ஒரு சில பேர் கேமரா முன்னாடி உட்கார்ந்து பேசுறாங்க. அதுல எப்படி உள்ளவங்க பேசுறாங்க அப்படின்னா, தமிழையே சமஸ்கிருதம் மாதிரி பேசுறவங்க பேசுறாங்க. எப்படி அப்படின்னா, இப்ப சடையப்ப வள்ளல் அப்படின்னா நம்ம சடையப்ப வள்ளல்னு சொல்லுவோம். அவங்க ஷெடையப்ப வள்ளல் அப்படிம்பாங்க. ஏயா சடையப்ப வள்ளலுக்கும் ஷெடையப்ப வள்ளலுக்கும் வித்தியாசம் இல்லையா அப்படின்னு நம்ம கேட்டோம்னா, நீங்க உடனே அவங்க வேற மாதிரி பேசுவாங்க. அவங்களுக்கு என்ன அப்படின்னா, இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழல்ல ஏதாவது கண்டென்ட் கிடைக்கல அப்படின்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் கடவுளை பத்தி யாராவது சொல்லிட்டா புடிச்சுக்கிட்டு தொங்க ஆரம்பிச்சிருவாங்க. அவங்க முழுமையான அரசியலே, மக்களுக்கான அரசியலே கிடையாது. இது ஒரு காப்பியம். அந்த காப்பியம் குறித்து கவிஞர் பேசுறாரு. கவிஞர் பேசுறப்ப இந்த சொல் வருது. என்ன சொல் அப்படின்னா, ஆவியை சனகன் பெற்ற அன்னத்தை அமிழ்தின் வந்த தேவியை பிரிந்த பின்னை திகைத்தனை போலும் செய்கை அப்படின்னு சொல்லி இந்த சொல். இது கம்பனுடைய சொல். கம்பன் யாருடைய சொல்லா பயன்படுத்துறா அப்படின்னா, வாலியுடைய சொல்லா இத கம்பன் பயன்படுத்துறான். எப்படி பயன்படுத்துறான் அப்படின்னா, இது என்ன ஆச்சரியம் தெரியுமா உங்களுக்கு? மறைஞ்சிருந்து ராமன் வாலியை தாக்கிட்டான். தாக்குனா உயிர் போற சூழல்ல இருக்கான் வாலி. வாலி எப்ப யார் சமாதானப்படுத்தணும்? எவன் ஒருத்தன் அம்பு போட்டானோ, எவன் ஒருத்தன் கொலை செஞ்சானோ அவன் தானே அங்க சமாதானப்படுத்தணும். ஆனா கம்பன் மேன்மையானவங்கிற நமக்கு எப்படி தெரியுது அப்படின்னா, எவன் ஒருத்தன் சாக கிடக்கிறானோ அவன் சமாதானப்படுத்துறான். யார் அம்பு போட்டவன. ஓ, நீ நல்லவன் தாயா, நீ ரொம்ப நல்ல மனுஷன். ஆனா நீ எப்படி உனக்கு புத்தி பேதலிச்சிருச்சு? இது சொன்னா நம்ம கூட ஏதாவது சண்டைக்கு வருவாங்க. உனக்கு எப்படி புத்தி பேதலிச்சிருச்சு அப்படின்னா, ஆவியை அப்படிங்கிறான் முதல் சொல்லலே. ஆவினது உன்னுடைய உயிரான சீதையை சனகன் பெற்ற அன்னத்தை அமிழ்தின் வந்த தேவியை பிரிந்த பின்னே நீ திகைத்தனை. திகைத்தனைங்கிற இந்த சொல்ல பிடிச்சுக்கிட்டு தான் பல பேர் தொங்குறாங்க. அப்போ கடவுள் ராமனை பத்தி இப்படி பேசலாமா அப்படின்னு சொல்லிட்டு பேசுறாங்க. அது அவங்களுக்கு தமிழ்நாட்டுக்குள்ள வர்றதுக்கு வாய்ப்பா இந்த மாதிரி விஷயங்கள் கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப இந்த ராமன் குறித்து பேசுறப்ப இது பல பேர் பேசிட்டாங்க. வாலியை மறைந்திருந்து தாக்கிய ராமன் குற்றவாளியே அப்படிங்கிற தலைப்புல வழக்காடு மன்றம், பட்டிமன்றம், இப்படி பல மன்றங்கள் இப்ப வரைக்கும் ஓடிக்கிட்டு இருக்கு. இதுல பல பேர் பேசாத பேச்சே கிடையாது. அவ்வளவு பேரும் பேசியிருக்காங்க. இந்த கம்பராமாயணம் குறித்தோ ராமாயணம் குறித்தே பேசுறவங்க பல பேரு இந்த மாதிரி வரும்போது இதுக்குள்ள பதில் சொல்ல முடியாம தடுமாறுறதா யதார்த்தம்னு வச்சுங்களேன். அதுலயும் குறிப்பா வாரியார் சுவாமிகள் சொன்னது என்ன சொல்றாரு அப்படின்னா, ராமச்சந்திரன் அப்படிங்கிறார். ஏன்னா இவர் ரகுவம்சத்தை சேர்ந்தவன் ராமன், சூரிய குலத்தை சேர்ந்தவன். சூரிய குலத்தை சேர்ந்தவனுக்கு நீங்க ராமன்னா ராமசூரியன்ல வைக்கணும். ஏன் ராமச்சந்திரன் வச்சாங்க அப்படின்னா, இந்த வாலியை கொன்றதால் அவனுக்கு களங்கம் ஏற்பட்டது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. என்ன தெரியுமா உங்களுக்கு? நீங்க குற்றம் சுமத்துறது அப்படின்னா முதல்ல கம்பன் மேல சுமத்தணும். இல்ல அதுக்கு முன்னாடி யார் மேல சுமத்தணும் அப்படின்னா வால்மீகி மேல சுமத்தணும். ஏன் அப்படின்னா, நீங்க ராமன் உண்மையிலேயே ராமன் மிக ஒரு ஆற்றலுக்கான, அதாவது கடவுள் இறங்கி மனிதனாக இருந்தது. இதுல இன்னொன்னு நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, இது ஒரு கதாபாத்திரம், இது ஒரு காப்பியம். ஒரு காப்பியம்னு வர்றப்ப கடவுளாக இருந்தா கூட மனித நிலைக்கு வந்துட்டா அவனும் மதிமயக்கம் வரும் அப்படிங்கறத சொல்றதுக்கு தான் கம்பனோ இல்ல வால்மீகியோ இந்த விஷயத்தை பயன்படுத்திருக்கிறன்னு வச்சுக்கோங்களேன். ராமாயணத்துல பல வகையான ராமாயணங்கள் இருக்கு. நீங்க வால்மீகி ராமாயணத்துக்கும் கம்ப ராமாயணத்துக்கும் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, வால்மீகி ராமாயணம் ஏறத்தாழ 2000 ஆண்டுகளுக்கு முற்பட்டது. அந்த ராமாயணத்தை விட கம்பன் என்ன பண்ணுவான் அப்படின்னா, ராமனை இன்னும் தூய்மையா காட்டுறதுக்கான பல ஏற்பாடுகளை கம்பன் பண்ணியிருப்பான். வாலியை மறைஞ்சிருந்து தாக்குறது மட்டும் இல்ல, இன்னும் பல இடங்கள் ராமனுக்கு சொல்லுவாங்க. என்ன அப்படின்னா, காட்டுக்குள்ள போறான், வனத்துக்குள்ள போறான். போறப்ப ராமனை பார்த்து சூர்பனகை அவன் மேல காதல் கொள்றான். அது இயல்பு. அவனுக்கு திருமணம் ஆயிடுச்சா இல்லையான்னு தெரியாது. ஆனா ராமன் என்ன செஞ்சிருக்கணும்? அவளை பார்த்த உடனே அவன் காதல் கொண்டுட்டான் அப்படின்னா ஒரே வார்த்தையில, கோச்சுக்காத, எனக்கு திருமணம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லணும். அப்படியா? அப்படி இல்லைன்னா அடுத்து யாரு? லட்சுமணன். அவன் என் தம்பி, அவனுக்கு திருமணம் ஆயிடுச்சு, அவன் மனைவி ஊர்ல இருக்கா அப்படின்னு சொல்லி இருக்கணும். ஆனா
வேணும்னே ராமன் கிண்டல் அடிக்கிறான், வம்பிழுக்கிறான் சூர்பனகையை வம்பிழுத்துட்டு ஒரு அளவுக்கு பிறகுதான் எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, நீ வேணா என் தம்பியை பாருங்க அப்படிங்க. அவன் கோபக்காரன் லட்சுமணன் மூக்கு எடுத்துடுறான். நீங்க ஒரு பெண்ணை முதல்ல பேசிட்டா வேலை முடிஞ்சு போச்சுங்க. அப்ப ராமன் எதுக்கு இந்த இடத்தை இந்த மாதிரி வேலைகள் பார்த்தான்? இப்படியான கேள்வி ராமாயணத்துக்குள்ள உண்டு. அது கம்பராமாயணத்துக்குள்ளே உண்டு, இல்ல அதே மாதிரி வால்மீகி ராமாயணத்துக்குள்ளேயும் உண்டு. இன்னொன்னு, ராமனை பத்தி கேள்வி கேட்கக்கூடிய பல இடங்கள் அதுக்குள்ள உண்டு. இன்னொன்னு என்ன அப்படின்னா, சீதையை போய் இங்க இருந்து வானரப்படைகளோட சேர்ந்து கொண்டு போய் இலங்கையில இருந்த சீதையை அசோகவனத்திலிருந்து மீட்டுட்டு வரக்கூடிய ராமன் பின்னாடி என்ன பண்றான் அப்படின்னா, ஊர்ல யாரோ சொல்லிட்டாங்க அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக அக்னி பரீட்சை வைக்கிறாராம். எப்படி அக்னி பரீட்சை அப்படின்னா, மனைவி அப்படியே நெருப்புக்குள்ள இறங்கி திரும்ப வரணும். இது சாத்தியமாங்க? உண்மையிலே இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழல்ல சாத்தியமா? தான் மனைவிய நீங்க என்ன அப்படின்னா, ராவணன் சந்தேகப்படல, ராவணன் தொட பயப்படுறான். ஏன்னா அவன் ஒரு கற்புக்கரசி, தொட்டா தன்னுடைய தலை 100 சுக்காக வெடிச்சிரும்னு ராவணன் பயப்படுறான். ஆனா ராமன் மனைவி மேல சந்தேகப்படுறான். ராமனை கல்யாணம் பண்ண ஒரு குற்றத்துக்காக ஒரு பெண்ணா என் பிரிவினும் சுடுமோ இக்காடு அப்படின்னு சொல்லிட்டு, கணவன் இருக்க இடம்தான் தனக்கு அயோத்தி அப்படின்னு சொல்லிட்டு காடெல்லாம் சேர்ந்து பயணப்பட்ட ஒரு பெண்மணி, அதுக்காக பின்னாடி யாரோ ஒருத்தன் எந்த மூலையிலேயோ அவ சரியானவளா அப்படின்னு கேட்டதுக்காக மனைவிய அக்னி பரீட்சையில இறக்குனது சரியா அப்படிங்கிற இந்த கேள்வி. பின்னாடி காட்டுக்குள்ள இருக்கா, பின்னாடி பூமி பிளந்து அவளை ஏத்துக்குச்சு அப்படிங்கிறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? வாழ வழி இல்லாம ராமனை கட்டிக்கிட்ட ஒரு பாவத்துக்காக சீதை மண்ணுக்குள்ள போயிடறான். யதார்த்தமான கதையா நீங்க யோசிச்சு பாத்தீங்கன்னா இதுதான் யதார்த்தம். நீங்க இன்னொன்னே எடுத்துங்களேன், ராமாயணத்துல கம்பராமாயணத்துல வராத சம்புகவதம். என்ன சம்புகவதம் அப்படின்னா, சம்புகன் அப்படிங்கிற ஒரு ஒடுக்கப்பட்ட வகுப்பை சேர்ந்தவனை ராமன் கொலை செய்கிறான். அப்ப ராமனுக்கும் சம்புகனுக்கும் ஏதாவது பிரச்சனை இருக்கா அப்படின்னா ஒரு பிரச்சனை இல்லை. சம்புகனை ராமன் பார்க்க கூட இல்லை. அப்புறம் ஏங்க கொலை செய்கிறா அப்படின்னா, ஒரு அந்தனர் ராமன் கிட்ட பிராது கொடுக்கிறார், கம்ப்ளைண்ட் பண்றாரு. என்னங்க கம்ப்ளைண்ட் அப்படின்னா, இது சம்புகன் அப்படிங்கிற ஒரு ஒடுக்கப்பட்ட வகுப்பை சேர்ந்தவன் தவம் பண்றான், அதுவும் இந்த உடம்போட நான் சொர்க்கம் போகணும் அப்படின்னு தவம் பண்றான், இதனாலதான் என் மகன் இறந்து போயிட்டான், என் மகன் இறந்தது காரணம் சம்புகன் தான், உன் ஆட்சியில இது நடப்பது நியாயமா அப்படின்னு கேட்கிறான். எந்தவித விசாரணையும் இல்லாம மன்னனா இருக்கக்கூடிய ராமன் நேரா போய் அவன் தலையெடுத்துறான். இது இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழலுக்கு நியாயமா? இப்படி ராமாயணத்தில், அது கம்பராமாயணத்திலும் சரி வால்மீகி ராமாயணத்திலும் சரி, கேட்க வேண்டிய கேள்விகள் ஏராளமாக இருக்கு. அதுக்கு இன்னொரு காரணம் என்ன அப்படின்னா, நான் முதல்ல சொன்னது மாதிரி கடவுளாகவே இருந்தா கூட மனித நிலைக்கு வரும்போது தவறு செய்வார்கள் அப்படிங்கிறத சுட்டி காட்டுறதுக்கு தான் கம்பனும் சரி வால்மீகியும் சரி இந்த மாதிரி விஷயங்களை கையாண்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி பல ஆய்வாளர்கள் சொல்றாங்க. பல பேர் பட்டிமன்றங்கள்ல தனி உரைகள்ல பேசியிருக்காங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இதே ராமன் எப்படி இறக்குறான் அப்படின்னா, நதியில விழுந்து இறந்துடுறான். அதை ஒரு இடத்துல பாரதி கோட் பண்ணியிருப்பான், தன்னை நான் பெரிய ஆள் அப்படின்னு பாரதி காட்டுறதுக்காக என்ன சொல்லியிருப்பான் அப்படின்னா, சிலுவையிலே அடி உண்டு இயேசு செத்தான், தீயதொரு கணையாலே கண்ணன் மாண்டான், பலர் புகழும் ராமனுமே ஆற்றில் வீழ்ந்தான், பார்மை செய் நான் சாகாது இருத்தல் கண்டீர் அப்படின்பா. யாரு? பாரதி. இயேசு இறந்துட்டா சிலுவையில அடியிட்டு, நீங்க இவன் அது மாதிரி அம்பு கண்ணன் இறந்துட்டா, அதே மாதிரி ஆத்துல இறந்து ராமன் இறந்துட்டா, ஆனா நான் சாக மாட்டான்டா அப்படின்னு இவங்களை விடலாம் நான் உயர்த்தியும் சொன்ன பாரதி இன்னைக்கு இருந்தா நீங்க என்ன பாடுபடுத்துவீங்கன்னு தெரியல. ஒரு கவிஞன் ஒரு காப்பியத்தை பத்தி சொல்லும் போது, ஒரு காப்பியம் அப்படின்னா அதே மாதிரி ஒரு இதிகாசம் அப்படின்னா, இல்ல அதே மாதிரி ஒரு இலக்கியம் அப்படின்னா, அந்த இலக்கியத்துக்கு 2 முகங்கள் உண்டு. இன்னொன்னு, அந்த விமர்சனத்துக்கு ஒரு இலக்கியம் உள்ளாடிச்சு அப்படின்னா அது காலங்காலமா இருக்கும். இவ்வளவு பட்டிமன்றங்கள் நடக்கிற ராமாயணம் குறித்து ஏன் அப்படின்னா, அதுல இருக்கக்கூடிய சர்ச்சை காட்சிகள் தான். இப்படி பல விஷயங்கள் நீங்க சர்ச்சை காட்சிகளா இருக்கும்போது இது மக்களால தொடர்ச்சியா பேசப்படும். அப்படி பேசப்படுறப்ப கவிஞர் என்ன சொல்லியிருக்காரு அப்படிங்கிறப்ப கம்பனை ஒருபடி இல்ல ராமனை உயர்த்துறாரு. இவங்களுக்கு அது பிடிக்கல. அந்த இடத்துல ராமன் செஞ்சது தவறா அப்படின்னா, பெரும்பாலான பேர் நீங்க பட்டிமன்றங்கள்லயோ வழக்காடு மன்றங்கள்லயோ ராமன் செஞ்சது தவறு அப்படின்னு தான் தீர்ப்பு கொடுக்குறாங்க. அப்ப ராமன் செஞ்சது தவறு அப்படிங்கிறப்ப கவிஞர் சொன்னதுக்கு என்ன தப்பு?
அப்படிங்கிற இந்த கேள்வியை இவங்களுக்கு எழுப்ப வேண்டியிருக்கு. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு ஏன் இவங்க கிளப்புறாங்க அப்படின்னா, எப்படி வந்தாலும் தமிழ்நாட்டுக்குள்ள ஓட்டு கிடைக்க மாட்டேங்குது. தமிழ்நாட்டில் வேற வேலைக்காக போராடுவாங்களா? போராட மாட்டாங்க. வேற மக்கள் பிரச்சனைக்காக போராடுவாங்களா? போராட மாட்டாங்க. தமிழ்நாட்டில் வேற ஏதாவது பெண்ணிய பிரச்சனைகளுக்காக போராடுவாங்களா? போராட மாட்டாங்க. தமிழ்நாட்டில் வேற எதுக்காக போராடுவாங்களா? போராட மாட்டாங்க. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நாட்டார் தெய்வங்கள் குறித்து போராடுவாங்களா? போராட மாட்டாங்க. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய முருகப்பெருமான் குறித்து போராடுவாங்களா? அது ஸ்கந்தர் மலைம்பாங்க. போராட மாட்டாங்க. ஆனா இவங்க விஷயம் என்ன அப்படின்னா, எப்படியாவது கிளப்பி ஒரு கவிஞனை ஏதாவது ஒரு வகையில மட்டுப்படுத்தணும், அசிங்கப்படுத்துறது அப்படிங்கிறதா இவங்க வேலை. இவங்க அசிங்கப்படுத்துறது ஏதோ வைரமுத்து கிடையாது. கம்பனையும் அதே மாதிரி வேற யாரையும் அசிங்கப்படுத்துறாங்க அப்படின்னா வால்மீகி அசிங்கப்படுத்துறாங்க அப்படிங்கிறதா யதார்த்தம். இவங்களால கம்பனுக்கோ வால்மீகிக்கோ இல்ல வைரமுத்துக்கோ எந்தவித களங்கமும் இல்லை அப்படிங்கிறதா யதார்த்தம். நன்றி, வணக்கம்.